நிறைய ரீரிலீஸ் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், நம்மளே அதை பத்தி பேசியிருக்கோம். ஆமா. மங்காத்தா வந்து ஸ்ட்ரெயிட்டா ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா வந்து அஜித் சாரோட கெரியர்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னா எல்லாருக்குமே பிடிச்ச படம் வந்து மங்காத்தா. ஓகே. நீங்க அஜித் சார் ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல விஜய் சார் ஃபேனா இருந்தாலும் சரி, மங்காத்தா பிடிக்காம இருக்காது. அதே மாதிரி கில்லி பிடிக்காம இருக்காது இவங்களுக்கு. எல்லா ரசிகர்களுக்குமே, பொதுவா சினிமா ரசிகர்களுக்குன்னா ஒரு ஸ்டாருக்கு ஒரு படம் இருக்கும்ல, தலைவருக்கு எப்படி வந்து படையப்பா ஆல் டைம் ஃபேவரட்டோ அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்குமே மங்காத்தா வந்து பிக் ஸ்கிரீன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எத்தனை வாட்டி நம்ம சன் நெட்வொர்க்ல பார்த்தாலும் அது தியேட்டர்ல பாக்குற ஃபீலே அது தனி. ஏன்னா நிறைய கூஸ் பம்ப் சீன் இருக்கு அந்த படத்துல. அது வந்து அது ஓப்பனிங்கா இருக்கட்டும், இல்ல இன்டர்வல் பிளாக், இல்ல மச்சி ஓப்பன் த பாட்டில் சாங், இல்ல கிளைமேக்ஸ், எதுவா வேணாலும் இருக்கட்டும், நிறைய அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்லாம் நிறைய இருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் வெறித்தனமா கொண்டாடினாங்க படத்தை. ஓகே. ஏன்னா உங்களோட எனர்ஜியும் பார்த்துருந்தோம். நார்மலா மற்ற படங்களுக்கும் இந்த அஜித் ஃபேன்ஸோட கனெக்ட் ஆகிற விஷயங்களுக்கும் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான வைப், என்ன டயலாக், என்ன சாங் ஒன்ஸ் மோர் ஆகிட்டே இருந்ததுன்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் உங்க மூலியமா கேட்கணும். ஆக்சுவலா வந்து 10 நாளுமே மேக்ஸிமம் எல்லா ஷோஸ்லயும் ஹவுஸ்ஃபுல். ஹவுஸ்ஃபுல்லான எல்லா ஷோஸ்லயுமே நான் இருந்து ஒன்ஸ் மோர் போட்டேன். அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து எனக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை. படம் ரீரிலீஸ் ஆகி ஒரு 3வது நாள் பயங்கர ஃபீவர். அப்ப கூட அம்மாவை கார் ஓட்டிட்டு வர சொல்லி வந்து ஒன்ஸ் மோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனேன். ஏன்னா நம்ம ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ முதல் 10 நாள் எல்லா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லயுமே, அத்தனை ஷோஸ்லயுமே ஒன்ஸ் மோர் இருந்துச்சு. எல்லாத்துலயுமே மச்சி ஓப்பன் த பாட்டில் வந்து ஒன்ஸ் மோர் போட்டோம். அண்ட் சில ஷோஸ்ல வந்து அந்த வீலிங் சீன் அதுவும் ஒன்ஸ் மோர் போட்டோம். ஓப்பனிங் ஷோலாம் விபி சாரே கேட்டாரு, அந்த வீலிங் சீன் மட்டும் கொஞ்சம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு. ஸோ அதுல இருந்து